ஹலோ காய்ஸ், இந்த சம்மருக்கு நம்ம எங்கே போகிறோன்னா ஆலப்புழாக்கு போகிறோம். ஆலப்புழாக்கு ஒரு சின்ன ட்ரிப். ஆனால் எங்கள் ட்ரிப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ட்ரிப்பு. ஏன்னா பஸ்ஸு, ட்ரெயினு, போட்டு, ஆட்டோன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து பார்த்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். மெயின் ஹைலைட் என்னென்னா, நாங்கள் நாகர்கோவிலேருந்து கிளம்ப நேரம் வந்து நாங்கள் பஸ்ஸில் ஆலப்புழாவோட போயிடலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். ஆனால் நாங்கள் நாகர்கோவில் டு ட்ரிவாண்ட்ரம் வந்த உடனே எங்களுக்கு வந்து பஸ்ஸில் வர்றதுக்கு முன்னாடி டயர்டாக இருந்தது. ஸோ நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம், இன்னும் லாங் ட்ரிப் பஸ்ஸில் போகணுமான்னு யோசித்து நாங்கள் சரி கிட்ட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, நம்ம ட்ரெயின் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ண நேரம் வந்து ட்ரெயின் இருந்து. ஸோ ட்ரெயின் போகிறது வந்து ரொம்ப ஏர்லியாக வந்து போகிற மாதிரி காமிச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ட்ரெயினில் புக் பண்ணோம். கடைசியாக பார்த்தா ட்ரெயினில் போகிறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து. ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கின உடனே நீங்கள் வந்து வெளியே வந்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ ஆட்டோ ஸ்டாண்டில் நீங்கள் க்யூவில் நின்று நீங்கள் எங்கே போகணுன்னு சொன்னீங்கன்னா கரெக்டான டெஸ்டினேஷனில் கொண்டு விட்ருவாங்க. ஸோ வந்து ட்ராவலிங் வந்து ரொம்ப டயர்டாலாம் இல்லை. கரெக்டாக நாங்கள் எதிர்பார்த்த டைம் கரெக்டாக 10 சொன்னாங்க. 10 நாங்கள் அங்கே ரீச் ஆக மாதிரி எங்கள் ட்ராவல் வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் அங்கே ரீச் ஆகணுன்னா எங்கள் போட் வந்துச்சு. ஸோ போட்டில் ஏறி உட்காந்தோம். அவங்க போட்டை எடுக்க ஆரம்பித்தாங்க. போனோடனே ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க் தந்தாங்க. நல்லா ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அவங்க வந்து ப்ரீஃபாக வந்து எப்படி என்னென்ன பண்ண போகிறோம், எங்கே என்னெல்லாம் இருக்குன்னு உள்ளதை நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்து. நாங்கள் டூரிஸ்ட் ஏஜென்சியில் புக் பண்ணுறோம் கூட வந்து அவங்க ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. அவங்க லைட்டாக ஒரு பேசிக் தான் சொன்னாங்க. ஆனால் அந்த போட்டில் ஏறினோடனே அவங்களோட ஃபுல் பிளானை வந்து நீட்டாக சொன்னாங்க. ஸோ நாங்கள் 1 நைட் ஸ்டே பண்ண மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 11 டு நெக்ஸ்ட் டே 11 அந்த மாதிரிப்பட்ட டைமிங் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருந்தது. நாங்கள் அந்த போட்டில் உள்ளே போகிற நேரமே வந்து நிறைய ஜங்ஷனில் இருந்து டூரிஸ்ட்டை ஏற்றிட்டு வந்து போட் போயிட்டே இருந்தது. அதில் முக்கியமாக இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு போகிறது தனியாக பாதை போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபிஷ்ஷிங் லைன் வந்து தனியாக போட்டிருக்காங்க. ஸோ ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு உள்ளவங்க அங்கே இருக்கவங்களோட ஒர்க்கெல்லாம் பாதிக்கப்படாமல் தனியாக வந்து ஒரு லைன் போட்டு அதில் வந்து இந்த போட்லாம் போகுது. மீன் பிடிக்கிறவங்க தனியாக மீன் பிடிச்சிருங்க. இந்த தாத்தாவை பார்த்தா தெரியும், அவர் ஜாலியாக உட்காந்து மீன் பிடிச்சிட்ருக்காரு. ஸோ இதுக்கு பிறகு நம்ம வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனோன்னா போட் ஓரத்தில் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அது ஒரு மார்க்கெட் மாதிரி ஏரியா. நிறைய போட்ஸ் வந்து அதெல்லாம் ஸ்டாப் ஆகி நிற்கும். நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இறங்கி போய் நம்ம என்ன மீன் சொல்கிறோமோ, என்ன டைப்பான மீன் சொல்கிறோமோ அதை நமக்கு வந்து நம்ம வாங்கி கொடுக்கணும். அவங்க சமைச்சிருவாங்க. ஸோ இங்கே நண்டு, ப்ரான் இந்த மாதிரிப்பட்ட நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்து பிறகு இளநீ என்ன இருந்தால் எல்லா திங்ஸுமே இந்த வாங்க மாதிரி தான் ஒரு இடம். ஸோ இதில் நாங்கள் இறங்கி எங்களுக்கு தேவையான இதை நாங்கள் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தா அவங்க நீட்டாக வந்து சமைச்சு தந்துடுவாங்க. ஸோ அதோட ப்ராசஸ் தான். ஈவன் மீனை வந்து நீட்டாக கழுவி தந்துடுவாங்க. ஸோ நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீட்டாக அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்தா போதும், நீட்டாக குக் பண்ணி தந்துடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்து போட்டில் வந்து அந்த அண்ணனே கூட வந்தாங்க. கூட வந்து என்னெல்லாம் மீன் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நண்டு எடுத்து காணிக்கிறாங்க, இறால் எடுத்து காணிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ரேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளோ வேணும், எத்தனை கேஜி வேணும் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணி சொன்னோன்னா அதை நீட்டாக சமைச்சு தந்துடுவாங்க. ஸோ சாப்பாடு வந்து அவங்க உள்ளே சமைச்சிருவாங்க. ப்ளஸ் நமக்கு வந்து லன்ச்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஈவினிங் டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இங்கே நாங்கள் மீன் வாங்க வந்தோம். எங்களுக்கு வந்து நாங்கள் இறால் செலக்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு 2 நண்டு எடுத்திருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து நண்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுனால சரி நண்டெல்லாம் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி நண்டெல்லாம் வாங்கினோம். இங்கேயே வாங்கிட்டோம் எல்லாத்தையும். ஸோ இந்த நண்டை வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா கேஜ் போட்டாங்க. எவ்வளோ கேஜி வருதுன்னு சொல்லி அந்த கிலோவுக்கு தான் காசு. ஸோ அந்த காசை வந்து கொடுத்தோன்னே கிட்டேயே நீட்டாக வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கழுவி தந்துடுவாங்க. ஸோ நீட்டாக எல்லாம் கழுவி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம போட்டில் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியது. நாங்கள் மீன் வாங்கிட்டு 2வது போட்டில் ஏறி போட்டை கொஞ்சம் தூரம் போக ஆரம்பித்த உடனே எங்களை சுற்றி வந்து நிறைய போட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு ஆல்ரெடி எங்கே ஷாப்பிங் பண்ணவங்க, ட்ரிப்புக்கு வந்தவங்க, ஸோ எல்லாருமே அந்த ஏரியாவுக்கு ஒரு மெயின் ஏரியா மாதிரி ஒரு ஏரியா இது. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து இந்த பெரிய அந்த கடலும் ஆறும் சேரக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து நம்மள ஒரு ரவுண்டு மாதிரி கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் இயற்கையை சுற்றி காணிப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்னெல்லாம் ஆஃபர் பண்ணாங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு வந்து நம்ம ஒரு சின்ன போட்டிங் போய்க்கலாம். அதாவது அவங்களுக்கு வில்லேஜில் எப்படி போட்டில் போவாங்களோ அதுக்கு போய்க்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு சாப்பாடு நேரம் வந்தனால நம்ம நேராக வந்து என்ன பண்ணோம்னா சாப்பாடுக்கு வந்தாச்சு. ஸோ சாப்பாடு உண்மையிலே ஒரு அருமையான சாப்பாடு. நம்ம வீட்டில் இருக்க மாதிரி குழம்பு, கூட்டு, பப்படம்,
எல்லாமே இருந்தது. ஸோ ஒரு திருப்தியான சாப்பாடு. நம்ம சாப்பாடுக்கு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு இது ஆயிரம்னு நினைக்க வேண்டாம். நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாப்பாடு. நல்ல பப்படம், மீனும் நம்ம என்ன கொடுக்குறோமோ எல்லாத்தையும் வச்சு நீட்டாக ஒரு அருமையான சாப்பாடு. ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நிம்மதியான ஒரு சாப்பாடு. சாப்பிட்ட நேரம் கப்பலுக்கு மேலே அந்த தண்ணி ஆடி அசைஞ்சிட்டு அப்படியே சாப்பிட்றது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு இடத்துல பார்க் பண்ணாங்க. பார்க் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கேருந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்கன்னா போட்டில் கூட்டிருப்பாங்க. ஸோ ஈச் பர்சன் 500 கொடுத்து நம்ம வந்து போட்டில் போய்க்கலாம். இந்த மாதிரி சின்ன போட்டில் ஏற்றிப்பாங்க. ஸோ ஃபேமிலியாக போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் சரி, அவங்கள குடையெல்லாம் தந்துடுவாங்க. நல்லா வெயில் அடிச்சதுனால நல்லா குடையெல்லாம் தந்தாங்க. நீங்கள் வந்து நேராக போட் எடுத்துகிட்டு சின்ன சின்ன சேனல் மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் ஆறு எப்படி ஓடுமோ அது மாதிரி ஒரு ஆறு ஓடும். அந்த ஆறுக்குள்ளே வந்து அழகான ஒரு போட்டிங் நல்லா சுற்றி காமிச்சாங்க. சுற்றி காமிச்சிட்டு டேரெக்டாக வெளியே வந்து பார்த்தா இங்கே வந்து எல்லா போட்டுமே ஓரளவு அங்கே இங்கேயும் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த போட்டு வந்து தண்ணியில் போகிற நேரம் அப்படி தண்ணிக்கு மேலே அப்படியே மிதந்து போகிற மாதிரி இருக்குது. சூப்பராக போகுது பாருங்கள். எல்லாமே இருக்குது. இதில் வந்து நிறைய அட்வான்ஸ்டான போட்ஸ் இருக்குது. மேலே டபுள் ஃப்ளோர் வச்சது இருக்குது, சிங்கிள் ஃப்ளோர் வச்சது இருக்குது. நாங்கள் போனது வந்து ஒரே ஃப்ளோர் தான். அதில் வந்து 4 ரூம் வச்சது இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை ரூம் உள்ளது புக் பண்ணுறோமோ, என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் புக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா சேஃப்டி ப்ரிகாஷனோட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பு அப்படியே போய் சுற்றி பார்த்தோம். அதுக்கு பிறகு இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மசாஜ் சென்டரில் நிறுத்துவாங்க உங்களுக்கு தேவைன்னா. அதுக்கு பிறகு அந்த வாட்டர் போட்ஸ், ஸ்பீட் போட் அந்த இது இருக்குது. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். போட் ஆக்டிவிட்டீஸ் வந்து 400 சம்திங் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் போன இந்த ட்ரிப் வந்து 500. இது பர்சனலாக வந்து நம்ம பே பண்ணோம். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கேட்க நேரம் வந்து தெளிவாக கேட்டு நீங்கள் போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஒருக்கா 400 ஒருக்கா 500. நம்ம கொஞ்சம் ஒழுங்காக கேட்கலன்னா வந்து நல்லா இது பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எல்லா இடமும் அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம தான் கரெக்டாக நம்ம ட்ரிப்பை ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கிறோன்னா முடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த சின்ன போட்டை எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இந்த சின்ன போட்டில் வந்து நாங்கள் இருக்க போட்டுக்கு நாங்கள் நேராக போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா, அடுத்தது இங்கேருந்து பிக்கப் பண்ணி நாங்கள் இனி எங்கே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணதுக்கு பார்க் பண்ண ஒரு இடம் உண்டு. ஸோ அங்கே பார்க் பண்ணதுக்கு வேண்டி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகும். எங்கள் கூட இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நாங்கள் அதனாட்ட போய் கேட்டோம், அண்ணா கல் கிடைக்குமாண்ணா அப்படின்னு. உடனே அவங்க சரி தம்பி ஈவினிங் நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னாங்க. செம்ம ஹாப்பி. நம்ம வந்து கல்லெல்லாம் எங்கேயாவது எப்போவாது தான் குடிக்கிறது, ரொம்ப கிடைக்காதனால அவங்கள்ட்ட கேட்டோம். அவங்க வந்து ஒரு 1 லிட்டர் வந்து 200 சம்திங் சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ நாங்கள் அவங்களுக்கு பே பண்ணோம். அவங்க ஈவினிங் வந்து 2 பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அது குடிக்கிறதுக்கு நல்லா இருந்து, டேஸ்ட்டாக இருந்து. நம்ம வந்து இந்த ஆல்கஹால் இந்த மாதிரி குடித்து உடம்பு கெடுக்கிறத விட இந்த மாதிரி இயற்கையாக உள்ளது குடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஈவினிங் ரிலாக்ஸேஷனான ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிவிட்டு, அந்த பார்க் பண்ண இடத்துலேருந்து வெளியே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அது ஒரு வயல்வெளி. நாங்கள் போன நேரம் வந்து சூப்பராக இருந்து. அப்போ தான் வந்து கரெக்டான அந்த இதில் இருந்து பச்சை பசேன்னு இருந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெலாம் நல்லா வசதியாக பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கம்பெனிஸுக்கு 2-3 போட் இருக்கும் போல். ஸோ எல்லோரும் ஒரே இடத்துல பார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கே பார்க் பண்ணி எங்களோட நைட்டை நாங்கள் வந்து கப்பல்லையே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அது நைட்டு வந்து ஜாலியாக இருக்கும். நீங்கள் அப்படியே உட்காந்துருக்க நேரம் வந்து இந்த ஸ்பீட் போட்டில் வந்து நம்ம போட்டுக்கிட்ட போவாங்க. அப்போ நம்ம போட்டை வந்து அப்படியே அசையும். அது தூங்க நேரம் வந்து அந்த இயற்கையோடு இருக்கிறது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ அந்த ஸ்டே பண்ண இடத்துல வந்தாச்சு. ஸோ இதான் சன்செட் ஆகிற நேரம் கரெக்டாக ஸ்டே பண்ண வந்துவிட்டோம். ஸோ இங்கே நாங்கள் அப்படியே என்ன பண்ணோன்னா, சரி இனி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வெளியே வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நாங்கள் எங்களோட ரிலாக்ஸேஷன் மூடுக்கு வந்து ஆலப்புழா பட்ஜெட்டை பொறுத்தவரையில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், இல்லைன்னு இல்லை. நாங்கள் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னென்னா வந்து, நாங்கள் அவங்கள்ட்ட வந்து என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்காம நாங்கள் வந்து போகணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணி அடுத்த உடனே புக் பண்ணி போனாலும் நிறைய விஷயங்கள் கேட்கல. நீங்கள் என்ன போகிற நேரம் உங்கள் ஏஜென்சிட்டியோ இல்லை நீங்கள் யார்கிட்ட கிடைக்கணுமோ தெளிவாக கேட்டுப்போங்க. எங்களுக்கு பட்ஜெட் 15,000 to 18,000 சம்திங்காக இருந்து நாங்கள்